உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள தனியார் மருந்தகத்தில் காலாவதியான மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் ஆய்வு செய்த சுகாதாரத்துறையினர் காலாவதி தேதிக்கு 3 மாதத்திற்கு முன்பே இருப்பு வைக்கக்கூடாது என அறிவுறுத்தியும் மீண்டும் காலாவதியான மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மருந்தக உரிமையாளர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். எப்படி அது இந்த டேப்லெட்டு இந்த மாதம் எக்ஸ்பைரி ஆகுது, இந்த மாதம் எக்ஸ்பைரி ஆகுதா? இது விற்கலாமா? யாருமே கேட்குறது இல்லையா? அந்த இதெல்லாம் மருந்து இல்லை நீ யார் ஓனர்? நீங்கள் இது எல்லாமே இது எக்ஸ்பைரி ஆனதா இதுதானா இல்லை இருக்கதா? எல்லாமே இதான் இதுவும் 7/7/2025. அப்போ இந்த மாதம் ஷார்ட்டாக முடிகிறது எல்லாமே வச்சு விற்றுட்ருக்குறீங்க. இப்போ ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க? இல்லை எக்ஸ்பீரியன் தான் வச்சுருக்கீங்க. நீங்கள் தனியாக வச்சுருக்கணும். நீங்கள் பேக்கில் வச்சுருக்கீங்க. இது போன வாரம் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இந்த பவுடர் எடுத்து கொடுக்குறீங்க. அவர் ஒரு நிமிஷங்க அண்ணா, போன வாரம் ஒருத்தர் வந்து இந்த மருந்து கேட்குறாரு, அதாவது இந்த இன்சூல் ப்ளஸ் இந்த பவுடர் கேட்குறாரு. அவருக்கு எடுத்து கொடுக்குறீங்க. அவங்க வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி திரும்ப கொடுத்து போயிடுறாங்க. அது இங்கேயே வச்சுருக்கீங்க. இப்போ நான் அந்த பவுடர் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இன்சூல் பவுடர் இருக்கான்னு கேட்டால் அதே களத்திலிருந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம், விரிவான விவரங்களை வழங்கலாம். அர்ஷினி வணக்கம். அதாவது வடவள்ளியிலிருந்து கணுவாய்க்கு செல்லக்கூடிய சாலையில் நவாவூர் என்ற பகுதி இருக்கிறது. இந்த பகுதியில் அர்ஜுன் பார்மசி மற்றும் அர்ஜுன் கிளினிக் என்ற ஒரு நிறுவனமானது இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த அர்ஜுன் பார்மசியை பொறுத்த வரைக்கும் வடவள்ளி பகுதியைச் சேர்ந்த சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான பார்மசி. இந்த பார்மசியில் ஏற்கனவே இங்கு காலாவதியான மருந்து பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே புகாரானது வந்திருந்தது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே சுகாதாரத்துறையினர் வந்து இங்கு ஆய்வு நடத்தி இங்கு காலாவதியான மருந்து பொருட்கள் இருப்பதை கண்டறிந்து அந்த மருந்து பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த உரிமையாளருக்கு எச்சரிக்கை விடுத்ததுடன் உடனடியாக அந்த காலாவதியான மருந்து பொருட்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துமாறு அறிவுறுத்தியும் சென்றிருக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி இந்த கடையின் உரிமையாளர் இங்கு ஏராளமான காலாவதியான மருந்து பொருட்களை வைத்து விற்பனை செய்து வந்திருக்கிறார். குறிப்பாக இங்கு வைத்திருக்கக்கூடிய புரோட்டீன் எக்ஸ் என்று சொல்லக்கூடிய பவுடர், அதே போன்று குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து பொருட்கள் என ஏராளமான பொருட்கள் இங்கு காலாவதியான பொருட்களை வைத்திருக்கிறார். இது மட்டுமின்றி இங்கு இந்த கீழ்த்தளத்தில் இவரது மருந்தகம் மற்றும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடியது இங்கு கிளினிக். அந்த கிளினிக்ல மருத்துவர் ஒருவர் இங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். அந்த மருத்துவர் எழுதி கொடுக்கக்கூடிய மருந்துகள் வேறு ஒரு நிறுவனத்திற்கு சொந்தமான மருந்துகளை எழுதி கொடுத்தாலும் இந்த அர்ஜுன் பார்மசி என்ற நிறுவனம் அர்ஜுன் பார்மா என்ற ஏற்கனவே ஒரு மருந்து கம்பெனி நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த அர்ஜுன் பார்மா மருந்துகளை தான் இவர் நோயாளிகளுக்கு வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த கிளினிக்கிலும் இவர் கொடுக்கக்கூடிய மருந்துகள் தான் இருக்கிறது. குறிப்பாக நோயாளிகளுக்கு ஏற்றக்கூடிய குளுக்கோஸ் உட்பட ஏராளமான மருந்துகள் இங்கு காலாவதியான மருந்து பொருட்கள் வைத்திருக்கிறார். ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சுகாதாரத்துறையினர் வந்து அறிவுறுத்தியும் இந்த கடையில் மருந்துகள் காலாவதியான பொருட்கள் இருக்கிறது என்பது குறித்து உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறியும் இந்த மாதம், அதாவது இந்த ஜூலை மாதத்தில் அந்த மருந்துகளுக்கு எக்ஸ்பிரி என்பது நிறைவடைய இருக்கிறது. அப்படிப்பட்ட மருந்துகளையும் அவர் இந்த கடையில் வந்து விற்பனை செய்து வந்திருக்கிறார். இந்த மருந்துகள் இந்த மாதம் வந்து முடிவடைகிறது. இந்த மருந்துகள் முடிவடைந்தாலும் இந்த மருந்துகளையும் அவர் விற்பனை செய்து வருகிறார். இது குறித்து அவரிடம் கேட்டபோது இந்த போன்ற மருந்துகளை தங்கள் நிறுவனம் எந்த வகையிலும் விற்பனை செய்வதில்லை, இந்த மருந்துகளை விற்பனை செய்தால் தங்களுக்கு எந்த வகையிலும் நன்மை பெறப்போவதில்லை என்று கூறியிருந்தார். அதே போன்றுதான் இன்று மாலை நாம் இந்த கடையில் வந்து வாங்கிய இந்த புரோட்டீன் எக்ஸ் பவுடர், இந்த புரோட்டீன் எக்ஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதமே இதனுடைய காலம் என்பது முடிவடைந்தது. இந்த காலாவதியான பொருட்கள் இங்கிருந்து தான் விற்கப்படுகிறது. இங்கு விற்பனை செய்யக்கூடிய மருந்து பொருட்களுக்கு எந்த விதத்திலும் சலுகை விலை என்பது கிடையாது. அந்த எம்ஆர்பி என்ன விலையோ அதைத்தான் விற்பனை செய்து வருகிறார். இவருக்கு ஏற்கனவே சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியும் எந்த விதமான ஒரு இவர் திருந்தவில்லை என்ற சூழல்ல இங்கு இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய பொதுமக்களை இவர் மீது அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். எனவே உரிய நடவடிக்கை மற்றொரு கிளை பார்மசி இருக்கிறது. எனவே 2 கடைகளிலும் உடனடியாக ஒரு சோதனை நடத்தி அங்கு இருக்கக்கூடிய காலாவதியான பொருட்களை எடுப்பதுடன் இவர் மீது உடனடியாக ஒரு சோதனை நடத்தி அங்கு இருக்கக்கூடிய காலாவதியான பொருட்களை எடுப்பதுடன் இவர் மீது ஒரு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பலரது கோரிக்கையாகவும் இருக்கிறது. அர்ஷினி, உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.